ஆமென். இந்த மாசத்தோடைய 4ஆம் வாரத்தில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு சில நாட்களில் இந்த மாதத்தை நம்ம முடிக்க போகிறோம். ஆமென். முதலாவதா ஒரு பாடலை பாடுவோமா? தேவ சபையாய் சேர்ந்து நின்று ஏறெடுப்போம் ஆராதனை. ஒரு வசனம் இருக்குல்ல, எங்க 2-3 பேர் ஒன்று கூடுகிறாங்களோ அங்க நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குல்ல. அப்ப 2-3 பேர் கூடுற இடத்துலயே ஆண்டவர் வருவார்னா, ஒரு சபையாய் நம்ம கூடும்போது எப்படிப்பட்ட வல்லமையோட ஆண்டவர் இறங்குவார். ஆமென். இந்த பாடலை பாடுவோமா? தேவ சபையாய் சேர்ந்து நின்று ஏறெடுப்போம் ஆராதனை பாடுவோமா? நான் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? தேவ சபையாய் சேர்ந்து நின்று ஏறெடுப்போம் ஆராதனை. தேவன் தாமே இறங்கி வந்து முகத்து பார்க்கும் நல்வாசனை. தேவ சபையாய் சேர்ந்து நின்று ஏறெடுப்போம் ஆராதனை. தேவன் தாமே இறங்கி வந்து முகத்து பார்க்கும் நல்வாசனை. ஆராதனை ஆராதனை துதி காணுங்களால் நிறைந்த ஆராதனை ஆராதனை துதி காணுங்களால் நிறைந்த ஆராதனை. பத்முதீவில் யோவான் கண்ட ஆராதனை. எல்லாம் சொல்லுவோமா? பரம தரிசனம் நிறைந்து விளங்கும் ஆராதனை. பத்முதீவில் யோவான் கண்ட ஆராதனை. பரம தரிசனம் நிறைந்து விளங்கும் ஆராதனை. அந்த ஆராதனை வேண்டுமே எங்கள் தேவ சபைகளிலே. அந்த ஆராதனை வேண்டுமே எங்கள் தேவ சபைகளிலே. எல்லாம் கரங்களை வெட்டி சொல்லமா? ஆராதனை ஆராதனை துதி காணுங்களால் நிறைந்த ஆராதனை ஆராதனை துதி காணுங்களால் நிறைந்த ஆராதனை. தேவ சபையாய் சேர்ந்து நின்று ஏறெடுப்போம் ஆராதனை. தேவன் தாமே இறங்கி வந்து முகந்து பார்க்கும் நல்வாசனை. தேவ சபையாய் சேர்ந்து நின்று ஏறெடுப்போம் ஆராதனை. தேவன் தாமே இறங்கி வந்து முகந்து பார்க்கும் நல்வாசனை. ஆராதனை ஆராதனை துதி காணுங்களால். எல்லாம் கரை விழித்து சொல்லலாம். ஆராதனை ஆண்டவரே. ஆராதனை துதி காணுங்களால் நிறைந்த ஆராதனை. சீனாய் மலையில் மோசே கண்ட ஆராதனை, சிறந்து ஜொலிக்கும் தேவ பிரசன்ன ஆராதனை. மோசையை போல நம்ம முகம் எப்படி பிரகாசமா இருந்ததோ மோசையின் முகம், அதே போல நம்மளுடைய முகத்தையும் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? சீனாய் மலையில் மோசே கண்ட ஆராதனை, சிறந்து ஜொலிக்கும் தேவ பிரசன்ன ஆராதனை. சீனாய் மலையில் மோசே கண்ட ஆராதனை, சிறந்து ஜொலிக்கும் தேவ பிரசன்ன ஆராதனை. அந்த ஆராதனை வேண்டுமே அந்த ஆராதனை வேண்டுமே எங்கள் தேவ சபைகளிலே. அந்த ஆராதனை வேண்டுமே எங்கள் தேவ சபைகளிலே. ஆராதனை ஆராதனை துதி காணுங்களால் நிறைந்த ஆராதனை ஆராதனை துதி காணுங்களால் நிறைந்த ஆராதனை. கர்மேல் மலை மேல் எலியா கண்ட ஆராதனை, உள்ளங்கை அளவு மேகம் எழும்பும் ஆராதனை. எல்லாம் சொல்லுங்க வாஞ்சியோட. கர்மேல் மலை மேல் எலியா கண்ட ஆராதனை, உள்ளங்கை அளவு மேகம் எழும்பும் ஆராதனை. அந்த ஆராதனை வேண்டாம் ஆண்டவரே. அந்த ஆராதனை
ஒருவரை மன்னிக்கிற தேவன். பாடலாமா? எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை நீரூற்றாக மாற்றினீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை நீரூற்றாக மாற்றினீரே. எல்லாம் சொல்லுவோம், நாட்கள் முடியும் வரை, முடியும் வரை என் ஜீவன். எல்லாம் முழு இருதயத்தோட சொல்லுவோமா? ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் உம் அன்பினால் அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று தள்ளிடாமல் உம் அன்பினால் என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை. எல்லாம் உணர்வுள்ள இதயத்தோட சொல்லுவோமா? இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்த தேவன் அவர். ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா. ஆமென். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை நான் யாருக்காகவும் ஓட மாட்டேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்வீங்க, உங்களுக்காக மட்டும் என் வாழ்க்கையில நான் ஓடுவேன் ஆண்டவரே? ஒரு தடவை பாடிடலாமா? என் நாட்கள் முடியும் வரை. உணர்வுள்ள இருதயத்தோட சொன்னீங்கன்னா நம்ம வரப்போற காலங்கள்லாம் அவர் கையில இருக்கு, அவரை பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஒரு தடவை சொல்லிடலாமா? கண்களை மூடி வாஞ்சையோட. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை பாடுவோமா? ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. ஆமென். கோடி ஸ்தோத்திரமே. நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ குறைவுகள் வந்தது, ஆனாலும் கப்பல் சேதமாகிலும் பிராண சேதம் ஒன்றும் வராதபடி நம்மளுடைய குடும்பத்தை பாதுகாத்தார். இந்த 11 மாதங்கள்ல புறஜாதிகளுடைய குடும்பத்துல எத்தனையோ பேர் கடந்து போனாங்க. நம்ம குடும்பத்துல ஒரு இழப்பும் வராதபடி, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குறைவும் வராதபடி பாதுகாத்த தேவனை நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடுவோமா? ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. ஹல்லேலூயா. எல்லாம் கரைந்து தட்டி பாடுவோமா? ஒரு குறைவில்லாமல் காத்து வந்த தேவனவர், இனிமேலும் ஒரு குறைவும் வராதபடி பாதுகாக்க தேவனவர். பாடுவோமா? ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து
தேவனவர். அந்த 2வது சரணத்தை பார்ப்போமா? பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிந்தீரே, அந்த பாடல 2வது சரணம். எத்தனையோ தூரம் நம்ம பிரயாணப்பட்டு போயிருப்போம் அந்த வருஷத்துல. ஒரு சேதமும் நம்மளை அணுகாதபடி வாதைகள் நம்மளுடைய கூடாரத்தை அணுகின போது தேவனவர் கூடாரங்கள் மறைவில் நம்மளை ஒழித்து கொண்ட தேவனவர். ஆமேன். ஒரு வாதைகளும் நம்மளையோ நம்ம குடும்பத்தையோ, அடுத்த சரணம், நம்மளையோ நம்ம குடும்பத்தையோ தொடாதபடி என் குடும்பத்தை காத்து வந்த தேவனவர். மகிமையால் இந்த வருஷத்தை முழுவதும் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் மூடிக்கொண்ட தேவனவர். இந்த 2வது சரணத்தை மட்டும் பாடுவோமா? என் முன்னே சென்றீரே, என் பயணத்தை காத்தீரே. உண்மையா சொல்லுவோம் எல்லாரும். என் முன்னே சென்றீரே, என் பயணத்தை காத்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து ஒருத்தர் இழக்காதபடி பாதுகாத்தீர் ஆண்டவரே. மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. எல்லாம் கரங்களை தட்டி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, இதுக்கு மேலும் எங்க குடும்பத்துக்கு ஒரு குறைவும் வராதபடி பாதுகாத்தீரே. எவ்வளவு அழகாய் 11 மாதங்கள் நம்மளை பாதுகாத்த தேவனவர். ஒரு சேதமும் அணுகாதபடி கண்மணி போல உள்ளங்கைகளில் வரைந்து வைத்த தேவனவர். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நன்றி செலுத்தி இன்னொரு பாடலை பாடுவோமா? உன்னதமானவரின் உயர் மறைவில் வைத்தவரே, இதுவரை என்னை கொண்டு வர நான் எம்மாத்திரம். இந்த பாடலை பாடுவோமா? உன்னதமானவரின் உயர் மறைவில் வைத்தவரே. கரங்களை தட்டி பாடுவோமா? கொண்டு
சொல்லுமா. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. கண்மலை தேடும் வடியும் என்னையும் தருவது. ஹல்லேலூயா ஆண்டவரே. கண்மலை தேடும் வடியும் என்னையும் தருவது நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம். எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோமா. கண்மலையே உம்மை போற்றி பாடுவோம், எங்கள் உயர்ந்த கண்மலையே. நம்மளை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல வைக்கிறது யாரு? நம்மளுடைய தேவன். ஆமென். மனுஷங்க யாரும் நம்ம தலை உயர்ந்த கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. எப்படிடா நம்மளை உயர விடாம தடுக்கிறது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா நம்மளுடைய தேவன் ஒருவரே நம்மளுடைய உயர்வுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிற தேவன் நம்மளுடைய தேவன். ஆமென். எல்லாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோமா. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எத்தனை பேர் சொல்றீங்க பெந்தேகோஸ்தே நாட்களில் எலியாவின் தேவன் எப்படி இறங்கினாரோ, மேல் வீட்டு அறையில எப்படி இறங்கினாரோ அதே ஆவியானவர் இன்னைக்கு நம்ம மத்தியில இறங்கணும். ஆமென். வாஞ்சியோட சொல்லலாம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரே வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி கூப்பிடுவோமா. எலியாவின் தேவனே எங்களை நிரப்ப நீங்க வாங்க ஆண்டவரே. நீங்க ஒரு தடவை எங்க வாழ்க்கையில வந்துட்டீங்கன்னா குறைவுகள் நீங்கி போம், எல்லாம் நிறைவாகும்னு வசனத்தின்படி நீங்க ஒரு தடவை எங்க வாழ்க்கையில வந்தீங்கன்னா எல்லா குறைவுகளும் எங்களை விட்டு நீங்கி போகும் ஆண்டவரே. வாஞ்சியோட கூப்பிடுவோமா. நீங்க வாங்க ஆண்டவரே. எல்லாம் கூப்பிட ஆரம்பிங்க. எலியாவின் தேவனே ஒரு தடவை எங்க வாழ்க்கையில வாங்க ஆண்டவரே. அசைவாடுங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில எங்க குடும்பத்தில அனலாக்குங்க ஆண்டவரே. எங்கள் அக்கினி ஜுவாலை எங்க வாழ்க்கை உடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எலியாவின் தேவனே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. எப்படி குறைவுகளை நீக்கி போடுவாரோ அதே மாதிரி நிறைவுகள் நம்ம வாழ்க்கையில இறங்கும். குறைவுகள் நீங்க நிறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில இறங்கும். ஆமென். இந்த பாடலை பாடுவோமா. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோமா. எங்கள்
அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே எங்க மேல. அபிஷேகம் வந்தால் நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் எல்லாம் நீங்கிப்போம். இன்னைக்கு சாயங்காலம் நமக்கு சுகமளிக்கிற ஆராதனை, அந்த வல்லமையை காலையிலேயே ஆண்டவர் கொடுக்க போறாரு. எத்தனை பேர் குறைவுகளோட வந்திருக்கீங்களோ சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில அபிஷேகம் இறங்கினா எல்லாமே நீங்கி போகும் ஆண்டவரே. கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம் அது, சுகமாக்குகிற அபிஷேகம் அது, வியாதிகளை நீக்குகிற அபிஷேகம் அது. கரங்களை வெட்டி சொல்லுவோமா, அபிஷேகம் என் வாழ்க்கையில இறங்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்பீங்க, வாழ்க்கையில இறங்கணும் ஆண்டவரே. உணர்வு இல்லாம நிக்காதீங்க. இது ஆண்டவர் இருக்கிற இடம், தேவனுடைய பிரசனம் சூழ்ந்திருக்கிற இடம், ஒரு மகிமையின் மேகம் நம்முடைய சபையில அமர்ந்திருக்கிற இடம் இது. கரங்களை வெட்டி கேட்போமா, என்னுடைய வாழ்க்கை நிறைவாகணும்னா உங்களுடைய அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை நிறைவாகணும்னா உங்களுடைய அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. அபிஷேகத்தை என் மேல கொடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவேன், என்னுடைய அபிஷேகம் புதுமை ஆகணும் ஆண்டவரே. என்னுடைய பழைய அபிஷேகம் வேணாம் ஆண்டவரே, புதிய அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விருப்பீங்க ஆண்டவரே. சொல்லுவோமா, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம். எல்லாம் வாஞ்சியோட கூப்பிடுவோமா, இனி வரும் நாட்களுக்கு நம்மள அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே, சுகத்தை கொடுக்கிற அபிஷேகம் அது. ஒவ்வொருத்தருக்குள்ளே அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, அபிஷேகம் பெறாதவங்களாம் சொல்லுங்க, ஏசப்பா எனக்குள்ள அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சிறையுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே, அவங்கள விடுதலை பெறணும் ஆண்டவரே. ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. சொல்லுங்க, கட்டவிழ்க்கணும் ஆண்டவரே. கட்டவிழ்க்கணும், கட்டவிழ்க்கணும், கட்டுக்களை உடைக்கணும். கட்டுக்களை உடைக்கிற அபிஷேகம் அது. கட்டவிழ்க்கணும், கட்டவிழ்க்கணும், கட்டுக்களை உடைக்கணும். எல்லாம் கடைசியா சொல்லிடுவோம் கரங்களை உயர்த்தி, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அப்படியே இதே பிரசனத்தோட ஆராதனைக்குள்ள கடந்து போவோமா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை நிறைவாக்க நீங்க வாங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிற ஆண்டவரே, நாங்க வந்திருக்கிறதே உம்மை துதிக்கிறதுக்கு ஆண்டவரே. பரலோகம் இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது. சபையாய் ஒன்று சேர்ந்து துதிக்கும் போது அவர் இறங்கி வருவார். நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிறதுக்காக அவர் நிச்சயம் இறங்கி வருவார். சொல்லுவோமா, இன்னும் துதிப்பேன் ஆண்டவரே. என் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நான் உங்களை துதிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆண்டவரே. சொல்லுவோமா, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன் ஆண்டவரே. என்னுடைய கடைசி மூச்சுக்கிற வரைக்கும் உம்மை துதிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவேன், வாஞ்சியோடு கூப்பிடுவோமா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். தேவ பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். மீண்டும் சொல்லுவோமா, இன்னும் துதிப்பேன் ஆண்டவரே. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன்,
வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் எங்களை சூழ்ந்தால் ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க விடுதலை கொடுக்கிற தேவன் அவர். சொல்லுவோமா? வியாதியின் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் மரணத்தின் பயம் என்னை சொல்லுங்க, மீண்டும் எழுப்பிடுவீங்க. மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் சுகமாக்கிடுவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் சுகமாக்கிடுவீர். எல்லாம் சொல்லுவோமா? இன்னும் துதிப்பேன் ஆண்டவரே, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும். பின்னாடி இருக்கிறவங்கள கரங்களை தூக்கி சொல்லுவோமா? உங்களை போற்றுவேன் ஆண்டவரே, இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கை யாவுமே இழந்தாலும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க ஆண்டவரே. நீங்க இல்லப்பா, இந்த உலகம் எங்க வாழ்க்கையில எல்லாம் முடியுதுன்னு சொல்லிட்டாங்க ஆண்டவரே. ஆனா என்னோட வாழ்க்கையில இருக்கிற அந்த கல்லை புரட்டி போடுகிற தேவன் அவர். சொல்லுவோமா? நம்பிக்கையா இழந்தாலும் எல்லாமே முடிந்தது. நம்பிக்கையா எல்லாமே முடிந்தது. சொல்லுங்க, கல்லறை புரட்டி போடுகிறவர். எந்தன் கல்லறையே
யார் ஆண்டவரை நேசிப்பேன் வாழ்க்கையில? என்னை உண்மையாய் நேசிக்கிறதுக்கு என் வாழ்க்கையில யாரும் இல்லை ஆண்டவரே. உங்களை தவிர இந்த வாழ்க்கையில நான் யாரையும் விரும்பல ஆண்டவரே. சொல்லுவோமா? எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிந்தவர்கள் எங்களோட முழங்கால நின்று சொல்லாமா? ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சொல்லுங்க, ஆயுள் முடிவரை ஏசப்பா. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் மகிமையின் தேவன் நீரே. சொல்லுங்க, முழங்கால் யாவுமே, முழங்கால் யாவுமே முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவுமே முடங்கிடுவே மகிழ்வுடன் துதித்திடுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம். எல்லாம் கண்களை மூடி சொல்லுவோமா? நீரே எல்லாம் இயேசுவே. வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி நீங்க ஒருத்தர் போது ஆண்டவரே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. பின்தொடர்வே, பின்தொடர்வே, பின்தொடர்வே இயேசுவே. ஆராதிப்பேன். சொல்லுங்க, வாழ்க்கையில நான் உங்களை ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஆராதிப்பேன் இயேசுவை. கடைசியா சொல்லுவோம், நேசிப்பேன் ஆண்டவரே. நேசிப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உங்களை நேசிப்பேன் ஆண்டவரே. நேசிப்பேன் இயேசுவை. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம். சொல்லுவோமா? நீங்க தான் அப்ப எல்லாமே.